ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டான பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மக்களோட ஃபேமஸ் குழம்புல ஒன்றான தக்காளி குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். குழம்பு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தக்காளி குழம்பு பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதனம் எல்லாத்துக்கூடையுமே இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போது தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்து கொடுத்து லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பட்டையும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம நல்லா பழுத்த தக்காளியை ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளி இது கூட சேர்த்து கொடுத்து தக்காளி நல்லா வதங்குற வரை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி தொலியெல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசால் பொடி சேர்த்து கொடுத்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி பொடிகளோட பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசால் பொடி ஆட் பண்ணுற வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு காட்ட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி பச்சை மணமெல்லாம் மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக புளியும் சேர்த்து தேவையான அளவு வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்து ஒரு சைடு வச்சிடலாம். இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாக வர ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கலவையும் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக தக்காளி குழம்பு ரெடியாகி வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி சந்திக்கலாம்.